அருகில் மாடுகள் மேய்ந்து கொண்டிருந்தன. விளையாடிக் கொண்டிருந்த போது கிருஷ்ணன் திடீரென தரையில் இருந்த மண்ணை எடுத்து வாயில் போட்டான். கிருஷ்ணா, என்ன இது? மண்ண வாயில போடுற? இரு இரு, உன் அம்மாவிடம் போய் சொல்றோம். அம்மா, கிருஷ்ணன் மண் சாப்பிட்டான். கிருஷ்ணா, நீ மண் சாப்பிட்டாயா? சரி கிருஷ்ணா, நீ மண் சாப்பிடலன்னா வாயை திறந்து காட்டு. இல்லை அம்மா, நான் மண் சாப்பிடல. கிருஷ்ணன் அமைதியாக தனது வாயைத் திறந்தான். வாய்க்குள் முழு பிரபஞ்சமும் இருந்தது. வானம், நட்சத்திரங்கள், சூரியன், சந்திரன், மலைகள், ஆறுகள், கடல்கள், இந்த முழு பூமியும், அனைத்து உயிர்கள். இந்த அதிசய காட்சியை பார்த்த யசோதா அதிர்ச்சியில் நின்றாள். கிருஷ்ணன் ஒரு சாதாரண குழந்தை அல்ல, அவன் பரமாத்மா என்பதை அந்த தருணத்தில் அவள் உணர்ந்தாள். ஆனால் அடுத்த நொடியே கிருஷ்ணனின் யோக மாயை காரணமாக யசோதா அந்த காட்சியை மறந்துவிட்டாள். அவள் மீண்டும் ஒரு சாதாரண தாயாக மாறி கிருஷ்ணனை